வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 26ஆம் தேதி. அமெரிக்காவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது மீண்டும் ஒரு தாக்குதல், இது 3வது தாக்குதல் நடத்த மேற்கொள்ளப்பட்ட முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர் காயங்களின்றி தப்பியிருப்பதாகவும், அவரின் மூத்த அதிகாரிகள் குழு, உதாரணமாக ஜேடி வேன்ஸ், மார்க் ரூபியோ, பீட் ஹெக்ஸத் போன்றவர்களையும் குறிவைத்ததாகவும், அவர்கள் அனைவரும் காப்பாற்றப்பட்டு விட்டதாகவும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதாவது வாஷிங்டன் டிசியில் நடைபெற்ற வெள்ளை மாளிகை செய்தியாளர் இரவு விருந்துக்கு வெளியே துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அங்கிருந்து அவசரமாக வெளியேற்றப்பட்டிருந்தார். அவர் வெளியேற்றப்பட்ட காணொளிகளை பார்த்தால் அவரை அந்த மேசைக்கு கீழால் குனிந்து கொண்டு நடந்து வருமாறு கூறித்தான் அழைத்து சென்றிருந்தார்கள். ஜேடி வேன்ஸை உடனடியாகவே அவர் இருந்த இருக்கையின் கதிரையை இழுத்து அவரை அவசரமாக அங்கிருந்து வெளியேற்றியதை காணக்கூடியதாக இருந்தது. மார்க்கோ ரூபியோ மேசைக்கு கீழ் ஒளிந்திருந்தார். பிறகு அவரை மேசைக்கு கீழ் இருந்து அழைத்து சென்றிருந்தனர். வருடாந்த ஊடக விழா நடைபெற்ற வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலின் விருந்தினர் மண்டபத்துக்கு வெளியே துப்பாக்கிச் சூடு வெடித்ததை தொடர்ந்து சனிக்கிழமை மாலை ட்ரம்ப் மேடையிலிருந்து அவசரமாக வெளியேற்றப்பட்டிருந்தார். இந்த தாக்குதலில் ஜனாதிபதி, அவரின் மனைவி முதல் பெண்மணி மெலனியா ட்ரம்ப் மற்றும் ட்ரம்பின் அமைச்சரவை உறுப்பினர்கள் காயமின்றி தப்பியிருக்கின்றனர். இந்த சம்பவத்துக்கு பிறகு நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பல ஆயுதங்களுடன் ஒரு நபர் சோதனை சாவடிக்குள் நுழைந்ததாகவும், அவர் ரகசிய சேவை பிரிவினரால் அவரை கண்டறிய முடியாத முதலில் இருந்ததாகவும், அந்த சந்தேக நபரை அமெரிக்க அரசியலமைப்பை தாக்கிய ஒரு மிகவும் மனநோயாளியும் என்று ட்ரம்ப் விவரித்திருக்கின்றார். அந்த தாக்குதலில் இரகசிய சேவை அதிகாரி ஒருவர் சுடப்பட்டார் என்று சொல்லியும், ஆனால் அவர் தனது குண்டு துளைக்காத கவச அணியால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகின்றது. என்று சொன்னால் அவர் மீது, அதாவது அந்த 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 ஹோலுக்குள் நுழைவதற்கு முன்னர் இருந்த சோதனை சாவடியில் தான் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் துப்பாக்கி கொண்டு அந்த காவலாளியின் குண்டு துளைக்காத அங்கி மீது பாய்ந்ததால் அவர் தப்பியிருக்கின்றார். அந்த மாலை நிகழ்வுகளின் வெளிச்சத்தில் நமது கருத்து வேறுபாடுகளை அமைதியான முறையில் தீர்ப்பதற்கு அனைத்து அமெரிக்கர்களும் மனதார மீண்டும் உறுதி கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வதாக இதை தொடர்ந்து ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். அதாவது ட்ரம்ப் இதனை மிகவும் தனது பிரச்சாரத்துக்கும் தனது அரசியலுக்கும் பயன்படுத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தாக்குதலின் இலக்கு அவர்தான் என்று நம்புகிறீர்களா, அதாவது ட்ரம்ப் தான் என்று நம்புகிறீர்களா என்று கேட்டதுக்கு ட்ரம்ப் அப்படித்தான் நினைக்கிறேன் என்று கூறியிருக்கின்றார். இந்த துப்பாக்கிச் சூடு ஒரு சோதனை பகுதி நடந்ததாகவும், ஒருவர் காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்டவர்களின் நிலை இன்னும் தெரியவில்லை. மேலும் சட்ட அமலாக்கத்துறை தீவிர நடவடிக்கை எடுக்கும் என்று கூறப்படுகிறது. அதே நேரம் தோமஸ் அலன் என்பவர் 31 வயதானவர். அவர்தான் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும், அவர் கலிபோர்னியா பகுதியை சேர்ந்தவர் என்றும் கூறப்படுகிறது. தனது செய்தியாளர் சந்திப்புக்கு சற்று முன்பு ட்ருத் சோஷலில் தளத்தில் சந்தேக நபர் தரையில் குப்புற கிடக்கும் படங்களையும், பாதுகாப்பு பணியாளர்கள் கடந்து ஒருவர் ஓடுவதையும், துப்பாக்கிகளை எடுத்து சுடுவதையும் காட்டும் வீடியோக்களை ட்ரம்ப் பதிவிட்டிருக்கின்றார். குடியரசுக் கட்சி மாவட்டத்திற்கான அமெரிக்க வழக்கறிஞர் ஜினைன் பெரோ சந்தேக நபர் மீது குற்றங்கள் அல்லது வன்முறையின் போது துப்பாக்கியை பயன்படுத்தியவை மற்றும் அபாயகரமான ஆயுதங்களை பயன்படுத்தியவை தொடர்பாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் என்று கூறியிருக்கின்றார். சந்தேக நபரின் பின்னணியை அதிகாரிகள் விசாரிக்க தொடங்கியதாகவும், தொடர்புடைய தகவல்கள் தெரிந்த பொதுமக்கள் முன்வர வேண்டும் என்றும் அமெரிக்காவின் FBI இயக்குனர் கேஷ் பட்டேல் கூறியிருக்கின்றார். எந்த தகவலும் மிகச்சிறியதல்ல, எந்த தகவலும் போதுமானதல்ல, நாங்கள் அனைத்தையும் மதிப்பீடு செய்வோம் என்று பட்டேல் தெரிவித்திருக்கின்றார். பல அமெரிக்க ஊடகங்கள் சந்தேக நபரை கலிபோர்னியாவின் டெரன்ஸ் என்ற இடத்தைச் சேர்ந்த 31 வயதான கோல் தோமஸ் அலன் என்று தெரிவித்திருக்கிறார்கள். வெள்ளை மாளிகை செய்தியாளர் விழாவில் அதிகாரி சுடப்பட்டதை ட்ரம்ப் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்.
பத்திரிகையாளர்களின் கடுமையான விமர்சகரும் பல ஊடக நிறுவனங்கள் மீது வழக்கு தொடுத்தவருமான ட்ரம்ப் ஜனாதிபதியாக முதன்முறையாக பதவியேற்ற பின்னர் பத்திரிகை சுதந்திரத்தின் வருடாந்த கொண்டாட்டத்தில் உரையாற்ற இருந்த சமயம் இது இடம்பெற்றிருக்கின்றது. விருந்து நடந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட காணொளிகளில் துப்பாக்கி சத்தம் கேட்ட பிறகு ட்ரம்ப் மற்ற ஏனையவர்களும் தங்கள் மேசைக்கு பின்னால் பதுங்கிக் கொள்வதையும் மக்கள் கீழே படுங்கள் என்று கத்துவதையும் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. பின்னர் ட்ரம்பின் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த கனரக ஆயுதம் தாங்கிய உறுப்பினர்கள் ஓடியந்து மேசைக்கு மேலால் ஏறி அவர்களை காப்பாற்றி வெளியே அழைத்து சென்றதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. விருந்து மண்டபத்துக்கு வெளியே 5 துப்பாக்கி சத்தங்கள் கேட்டதாக அல் ஜசீரா செய்தியாளர் கிறிஸ் ஷெரிடன் தெரிவித்திருக்கின்றார். எங்களால் வெடிமருந்தின் வாசனையை உணர முடிந்தது. நாங்கள் உடனடியாக தரையில் பாய்ந்து படுத்திருந்தோம். அது எனக்கு நேராக பின்னால் இருந்தது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அது எத்தனை அடி தூரத்தில் இருந்தது என்று என்னால் சொல்ல முடியவில்லை. ஆனால் அது நிச்சயமாக நடன மண்டபத்தின் நுழைவாயிலுக்கு கதவுக்கு பின்னால் இருந்தது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். நடன மண்டபத்தை சுற்றி விமான நிலைய அளவிலான பாதுகாப்பு இருந்தது, அதாவது மிகவும் கடுமையான பாதுகாப்பாக இருந்தது என்று தான் கூறுகிறார்கள். இவரும் பொட்டலுக்கு நுழையவோ நடனமாடவோ அமைந்துள்ள கீழ்த்தளத்துக்கு இறங்கலாம் என்றும் கூறியிருக்கின்றார். இருந்த போதும் ஆனால் கீழ்த்தளத்தில், அதாவது நடன மண்டபத்துக்கு தளத்துக்கு சென்று வெளியே இருந்திருக்கலாம், அவர் கீழ்த்தளத்தால் வந்து வெளியே வந்திருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள். இதே நேரம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, ஜப்பானிய பிரதமர் சனே டகாச்சி மற்றும் மெக்சிகோ அதிபர் கிளடியா செயின்பாம் உட்பட உலக தலைவர்கள் இந்த தாக்குதலை கண்டித்ததோடு ட்ரம்ப் காயமின்றி தப்பியது தொடர்பாக தமது நிம்மதியையும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரு ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமில்லை, அது ஒரு சந்தேகத்துக்கு இடமின்றி கண்டிக்கப்பட வேண்டும் என்று மோடி தெரிவித்திருக்கின்றார். ட்ரம்ப் மீதான படுகொலை முயற்சிகள் குறிவைக்கப்பட்டுள்ளன. இதில் அவரது 2024 ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடந்த துப்பாக்கிச் சூடும் அடங்கும். அதில் அவர் மயிரிழையில் உயிர் தப்பியிருந்தார், காதில் காயமடைந்திருந்தார். பென்சில்வேனியாவின் பட்லர் நகரில் நடைபெற்ற ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது தோமஸ் குரூக்ஸ் ட்ரம்பை நோக்கி 8 முறை சுட்டார். அதில் அருகில் நின்ற ஒருவர் கொல்லப்பட்டதோடு அப்போதைய வேட்பாளரின் வலது காதிலும் காயம் ஏற்பட்டது. பின்னர் அவர் இரகசிய சேவை படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் கொலையாளி. இன்று ஒருவேளை இதற்கு முன் யாரும் கண்டிராத அளவிலான பாதுகாப்பு நமக்கு தேவைப்படுகிறது என்று சனிக்கிழமை நடந்த செய்தியாளர் சந்திப்பில் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். அதன் பிறகு பத்திரிகையாளர் இரவு விருந்தை வேறு தேதிக்கு மாற்றுவதாகவும் இப்போது உறுதியளித்திருக்கின்றார். நாங்கள் நிகழ்ச்சிகளை ரத்து செய்யப் போவதில்லை, ஏனென்றால் எங்களால் அப்படி செய்ய முடியாது என்று அவர் கூறியிருக்கின்றார். நாங்கள் இன்று இரவு இங்கேயே தங்க விரும்பினோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தங்குவதற்காக நான் கடுமையாக போராடினேன், ஆனால் அது விதிமுறைப்படி நடந்துவிட்டது, தயவு செய்து என்று சொல்லியிருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. நிச்சயமாக இவை அனைத்து மிகவும் எதிர்பாராதவை, ஆனால் இரகசிய சேவை மற்றும் சட்ட அமலாக்கல் முறைமைகள் பாராட்டத்தக்க வகையில் செயல்பட்டன. பேச்சு சுதந்திரம் என்ற கருத்து பொருளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு நாம் இன்று கூடியிருந்தோம். நமது இரு கட்சி பிரதிநிதிகளும் பத்திரிகையாளர் ஆகியோர் ஒன்றிணைக்கும் நோக்கத்துக்காக நடத்தப்பட்டது. ஒரு வகையில் அதுவே நடந்தது. இங்கு கூடியிருந்த அனைவரும் ஒன்று திரண்டனர். ஒரு அற்புதமான காட்சியாக இருந்தது. பொதுவாக அடையாளம் தெரியாத ஒரு தாக்குதலாளி பாதுகாப்பு சோதனை சாவடியை தாக்கினார். அவரிடம் பல ஆயுதங்கள் இருந்தன. முதல் கட்ட விசாரணைகளின் போது அவரிடம் ஒரு ஷாட்கன்னும் ஒரு பிஸ்டலும் பல கத்தியும் இருந்ததாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். எனினும் ட்ரம்ப் தொடர்ந்து என்ன தெரிவிக்கிறார் என்று சொன்னால், துணிச்சலான இரகசிய சேவை அதிகாரிகள் அவரை விரைவாக செயலிழக்க செய்தனர். அந்த சம்பவத்தில் காணொளி எனது வேண்டுகோளின் பேரில் ட்ருத் சோஷியலில் பதிவிடப்பட்டிருக்கின்றன. அதை வேறு யாக்களும் பயன்படுத்தலாம் என்று கூறியிருக்கின்றார். நீங்கள் அதை ஏற்கனவே பார்த்திருக்கலாம். அது அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான ஒரு தாக்குதல். ஆனால் நமது சட்ட அமலாக்க பிரிவு அதிகாரிகள் விரைவாக செயல்பட்டு ஒரு அதிகாரி மீது தான் குண்டு பாய்ந்தது, அவரை காப்பாற்றி விட்டோம், அவரை அந்த குண்டு துளைக்காத அங்கி காப்பாற்றியது என்றும் கூறியிருக்கின்றார். அதாவது தற்போது அவரின் குடியிருப்பு சோதனைகளை சேதனையிட்டு வருவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். மேலும் அவர் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால் சொன்னால், உங்களுக்கு தெரியும், கடந்த சில ஆண்டுகளில் நமது குடியரசு கட்சியினர் மீது தாக்குதல்களும் படுகொலை முயற்சிகளும் நடப்பது இது முதல் முறை அல்ல என்று. அதாவது அவர் ஜனநாயக கட்சியினரை மறைமுகமாக சாடுகிறார். பென்சில்வேனியாவில் பட்லரின் சம்பவம் நடந்தது 2 வருடங்களுக்கும் குறைவாகவே ஆகின்றது. அங்கே என்ன நடந்தது என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். மேலும் சில மாதங்களுக்கு பிறகு புளோரிடாவில் ஃபார்ம் பீச்சில்
ஒரு சம்பவம் நடந்தது. அப்போது உக்ரைனைச் சேர்ந்த ஒருவர் ஸ்னைப்பர் துப்பாக்கியுடன் ட்ரம்பை கொல்வதற்கு முயன்றிருந்ததை நாங்கள் அறிந்திருந்தோம். அது மிகவும் நெருக்கமாக வந்துவிட்டது. ஆனால் நாங்கள் மீண்டும் நமது சட்ட அமலாக்கத்துறையை பாராட்ட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். இந்த நிகழ்வுகள் அனைத்தின் பின்னணியிலும் நான் மீண்டும் ஒரு முறை அனைத்து அமெரிக்கர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். நமது கருத்து வேறுபாடுகளை அமைதியான முறையில் தீர்த்துக்கொள்வோம். அமைதியாக. இங்கே குடியரசுக் கட்சியினர், ஜனநாயக கட்சியினர், சுயேட்சைகள், பழமைவாதிகள், தாராளவாதிகள் மற்றும் முற்போக்குவாதிகள் உள்ளனர். இந்த சொற்களில் சில ஒன்றுக்கொன்று மாறுபடக்கூடியவை, சில அப்படி இல்லை. ஆனால் அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவரிடமும் ஒரு சாதனை எண்ணிக்கையான மக்கள் அன்பு மற்றும் ஒற்றுமையின் உணர்வு இருந்தது. அதை நான் கண்களால் கண்டேன் என்று அவர் இதை ஒரு மிகப்பெரிய அரசியலாக்கி இருக்கின்றார். ஆனால் இது தொடர்பாக ஏனைய ஊடகங்கள் பெரும் சந்தேகத்தை வெளியிட்டிருக்கின்றன. அதாவது ட்ரம்பின் குண்டர் படையின் நாடகமா அல்லது உண்மை சம்பவமா என்று சில இணையதளங்கள் தமது கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றன. இந்த தாக்குதல் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பின் வெள்ளை மாளிகை பத்திரிகையாளருடனான இரவு உணவு அருந்திக் கொண்டிருந்த போது கில்டன் ஹோட்டலில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் வெளியான முதல் சில நிமிடங்களிலேயே அமெரிக்க சமூக ஊடகங்களில் சந்தேகங்கள் ஏராளமாக எழுப்பப்பட்டுள்ளன. இது ஒரு திட்டமிட்ட அரசியல் நாடகமாக இருக்குமோ என்று, அப்படியானால் என்ன நோக்கத்துக்காக என்றும் பலர் யோசித்து வருகின்றனர். வரவிருக்கும் இடைக்கால தேர்தலுக்காகவா, அல்லது ஈரான் அல்லது பிற நாடுகள் தொடர்பான அரசியல் அறிக்கைகளுக்காகவா, அல்லது ஈரான் மீதான ஒரு திட்டமிடப்பட்ட தாக்குதலுக்காகவா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது ட்ரம்பின் அருகே ஒரு குண்டு கடந்து சென்றது. அதாவது ட்ரம்பின் காது பகுதியில் காயமடைந்திருந்தார். அதற்கு பிறகு எல்லா தேர்தல் மேடைகளிலும் உரைகளிலும் அவர் அதனைத்தான் தீவிரமாக பயன்படுத்தி இருந்தார். இதே போன்றது, ஆனால் மிகவும் தீவிரமான ஒரு சம்பவம் நிகழ்ந்ததாக சந்தேகவாதிகள் சுட்டி காட்டுகின்றனர். அதாவது தற்போது இந்த சம்பவம் அத்தகைய ஒரு உத்தியின் மறுபதிப்பாக இருக்கலாம் என்றும் சிலர் கூறுகின்றனர். வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லெவிட் அவர் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஃபோக்ஸ் செய்தி நிறுவனத்துடன் பேசிய போது இங்கு ஒரு துப்பாக்கிச்சூடு நடப்பதற்கான சாத்தியக்கூறை இருக்கலாம் என்று முன்கூட்டியே தெரிவித்ததையும் எல்லோரும் சந்தேகமாகத்தான் பார்க்கிறார்கள். அதாவது சம்பவ இடத்திலேயே தயாராக இருப்பதாகவும் செய்திகளை பதிவிட்டு வந்ததாகவும் செய்திகள் பரவிக்கொண்டிருக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து அமெரிக்காவில் இருக்கின்ற சோஷியல் மீடியாக்களில் தெரிவித்த என்னென்று சொன்னால், ட்ரம்ப் ஒரு முழுமையான போலி. இந்த சம்பவம் குறித்து தெரிவிக்கப்பட்ட நபர்கள் முற்றிலும் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டவர்கள் போல் தோன்றுகிறார்கள் என்று சிலர் தெரிவித்திருக்கிறார்கள். அங்கு அமர்ந்திருந்தவர்களில் ஒருவர் கூட ஆபத்திலிருந்து தப்பிக்க எழுந்து நிற்கவோ நகரவோ இல்லை என்று சிலர் கூறுகிறார்கள். ஒரு போலியான நாடகத்தை அரங்கேறி வேறொன்றை செய்ய ஒருவரை அனுப்பி பின்னர் அனைத்தையும் ஈரான் மீது போடுவதுதான் நெத்தனியாகவும் திட்டமாகவும் இருக்கலாம் என்றும் சிலர் கூறுகிறார்கள். அதாவது தோமஸ் அலன் என்ற 31 வயது நபர் வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் விருந்தினராக தங்கியிருந்திருக்கிறார் என்றும், அவர் ஷொட்கன், ஒரு கைத்துப்பாக்கி மற்றும் பல கத்திகளுடன் வெள்ளை மாளிகை செய்தியாளர் இரவு விருந்து மாடிப்படிகளில் இறங்கி வந்தார் என்றும், காந்தமணி சோதனை பகுதியில் அருகில் அவர் துப்பாக்கிச்சூடு நடத்தினார் என்றும், ஒரு காவல்துறை அதிகாரியின் கவசத்தில் தான் குண்டு பாய்ந்தது என்று சொல்லியும், ட்ரம்ப் மற்றும் மெலேனியா ஆகியோர் 30 நிமிடங்களில் இரகசிய சேவை பிரிவினரால் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் என்றும், துணை அதிபர் வேன்ஸ், பத்திரிகை செயலாளர் கரோலின் லெவிட் பிரதான மேசைகளில் இருந்தனர் என்றும், சந்தேக நபர் உயிருடன் கைது செய்யப்பட்டார் என்றும் சொல்லப்படுகின்றது. இரவு ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் உரையாற்றி கொண்டிருந்த போது கலிஃபோர்னியாவில் டெரன்ஸ் பகுதியில் இருக்கின்ற அலனின் குடியிருப்பை படையினர் சோதனையிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அங்கிருந்தவர்கள் இந்த சாட்சிகளின் அடிப்படையில் அவர்களின் கதவை சுத்தியலால் உடைத்து அவரின் ஃப்ளட்டுக்குள் சென்று சோதனை நடத்தி கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதன் பிறகு ட்ரம்ப் செய்தியாளர் பேசும்போது ஈரான் குறித்து அவரது கருத்துக்கள், அதாவது அவர்கள் ஈரான் 100% அணுக்குண்டை பயன்படுத்தி இருப்பார்கள் என்ற தொனியில் கதைத்திருக்கின்றார். ஆனால் இதில் பத்திரிகையாளர் செயலாளர் கரோலின் லெவிட் நிகழ்ச்சிக்கு முந்தைய காணொளியில் இன்று இரவு இந்த அறையில் துப்பாக்கிச்சூடு நடக்கும் என்று கூறியதும் இங்கு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இது குறித்து ஈரான் குறித்து ட்ரம்ப் இதில் என்ன கூறியிருக்கிறார்னு சொன்னால், ஈரானில் நடக்கும் போரில் வெற்றி பெறுவதில் இது என்னை தடுக்கப் போவதில்லை என்று கூறியிருக்கின்றார். அப்போ இந்த தாக்குதலையும் ஈரானையும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு படுத்துகிறார்.
இதற்கும் அதற்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்று எனக்கு தெரியவில்லை. நமக்கு தெரிந்தவற்றின் அடிப்படையில் அப்படி இருப்பதாக நான் உண்மையில் நினைக்கவில்லை. நாங்கள் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவோம். என்னால் செய்ய முடிந்தது அவ்வளவுதான். தங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்ட பிறகு ஒவ்வொரு ஜனாதிபதியும் கற்றுக்கொள்ளும் பாடம் ட்ரம்புக்கு தெரியும். நாடு ஒன்று திரள்கிறது, அது உயர்கிறது, ஆதரவு உயர்கிறது, அரசியல் செல்வாக்கு விரிவடைகிறது. ஈரான் ஒப்பந்தத்தில் அவர்களுக்கு இருந்த நெகிழ்த்தன்மை ஒரு தேசிய ஒற்றுமை தருணத்தில் மேலும் வலுப்படுத்தப்படுகின்றது. துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு புவிசார் அரசியல் சம்பந்தப்பட்ட ஏதேனும் தொடர்புகள் இருந்ததா இல்லையா என்பது ஒரு புறம் இருக்க, போரை சுற்றியுள்ள அரசியல் கணக்கீடுகள் இன்றே மாறிவிட்டன என்று கூறப்படுகிறது. ஆனால் இதே சமயம் லெப்டினன்ட் கேர்னல் அந்தோனி அகிலர் என்பவர், அவர் ஒரு சிறப்பு நடவடிக்கைக்கான கூட்டுப்படை ஜெனரல் டான் கெய்னுடன் தினமும் வேலை செய்தவர். இப்போது அமெரிக்காவின் கூட்டுப்படை தளபதி ஜெனரல் டான் கெய்னுடன் வேலை செய்தவர். அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அமெரிக்கா டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ், அதாவது ஒரு குறுகிய ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அணுக்குண்டை ஈரானில் பயன்படுத்தும் திட்டம் மேசையில் இருப்பதாக கூறியிருக்கின்றார். அப்போ அந்த திட்டத்துக்கும் இந்த தாக்குதலுக்கும் தொடர்பு இருக்கிறதான்றதான் இப்போ ஒரு கேள்வி. அதாவது அவர் ஒன்றை கூறுகிறார், தான் கெய்னுடன் வேலை செய்த போது இந்த திட்டம் ஏற்பட்ட போது இந்த அங்கிருந்த ஜெனரல்களில் கெயின் தான் இந்த திட்டத்தை வேண்டாம், ஈரான் மீதான தாக்குதலை வேண்டாம் என்று சொல்லியவர் என்றும், ஆனால் பிறகு அந்த திட்டத்துக்கு அமெரிக்காவுடன் ஒத்துழைத்திருக்கிறார் என்றும் கூறியிருக்கின்றார். ஈரானை சரணடைய செய்வதில் ஒவ்வொரு வழக்கமான நடவடிக்கையும் தோல்வியடைந்து வருவதாக அவர் கூறியிருக்கின்றார். இப்போது நினைத்து பார்க்க முடியாத ஒன்று முடிவெடுக்கும் படிநிலையில் முன்னேறி வருகிறது. நினைத்து பார்க்க முடியாத ஒன்றை செய்ய போகிறார்கள் என்றால் அணுக்குண்டைத்தான் அவர் கூறுகிறார். அணு ஆயுத தாக்குதல் ஏன் இப்போது ஒரு உண்மையான தேர்வாக இருக்கிறது என்பதை லெப்டினன்ட் கேர்னல் அந்தோனி அகிலர் விளக்குகிறார். ஏனென்றால் அமெரிக்காவுக்கோ அல்லது நிர்வாகத்துக்கோ நிலைமையை சமாளிக்க முடியாதாக மாறும்போது அந்த தேர்வு முடிவெடுக்கும் சங்கிலியில், அதாவது அந்த செயினில் அதுவும் முன்னேறி வருகின்றது. மிகவும் சாத்தியமான ஒரு தேர்வாக அது இப்போது மெல்ல மெல்ல மாறி வருகிறது. அவர்கள் தலைமையை ஒழித்தனர், ஈரான் இராணுவத்திறனை அழித்தனர். ஆனாலும் ஈரான் இன்னும் சரணடையவில்லை. தீர்வு காணாமல் மோதல் நீடிப்பதால் அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையில் குறைந்த ஆற்றல் கொண்ட தந்திரோபாய அணுக்குண்டு தாக்குதல் தேர்வு ஏற்கனவே உயர் மட்டங்களில் பரிசீலனையில் இருக்கின்றது. அத்தகைய தாக்குதல் ட்ரம்பின் விருப்பங்களின் பட்டியலில் உள்ளது என்றும் தான் நம்புவதாகவும் ஒவ்வொரு நாளும் அந்த சாத்தியக்கூறு அதிகரித்து வருவதாகவும் லெப்டினன்ட் கேர்னல் அந்தோனி தெரிவித்திருக்கின்றார். இது சாத்தியம் என்று நான் நினைப்பது மட்டுமல்ல, அமெரிக்க ஜனாதிபதிக்கான கூட்டுப்படை தளம் தயாரித்துள்ள விருப்பங்களின் பட்டியலில் இது உள்ளது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மேலும் நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன் என்று அவர் கூறியிருக்கின்றார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு தவறான நகர்வு தந்திரோபாய அணு ஆயுத தாக்குதலில் முடியக்கூடும். மேலும் அதன் நிகழ்தகவு ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே செல்கிறது என்று லெப்டினன்ட் கேர்னல் அந்தோனி கூறியிருக்கின்றார். அது நடப்பதை என்னால் நிச்சயமாக பார்க்க முடிகிறது. அது நடந்தால் நான் அதிர்ச்சி அடைய மாட்டேன். 57 நாட்கள் ஆகிவிட்டன. பேச்சுவார்த்தைகள் முறிந்து விட்டன. இருதரப்பினரும் பேசுவதை முற்றிலும் நிறுத்திவிட்டனர். முழு அளவிலான போர் என்பது கைவிடப்பட்டு விட்டது. ஆனால் அதற்கு பதிலாக வருவது பாதுகாப்பானதாக இருக்காது. ஈரான் மீதான தலை துண்டிக்கும், அதாவது ஈரானின் தலைவர்களை கொல்லும் தாக்குதல் உடனடியானவை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பாதுகாப்பு செயலாளரின் வழிகாட்டலின் மூலம் அமெரிக்க படைகள் ஈரானை கைப்பற்றி கட்டுப்படுத்த இருமுனை தாக்குதல் நடவடிக்கைகளை நடத்துவதற்கான உத்தரவுகள் அல்லது திட்டங்கள் அமெரிக்க ஜனாதிபதியிடம் உள்ளன என்பதில் நான் மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். $250 மில்லியன் மதிப்பிலான ஒரு அமெரிக்க இராணுவ போர் விளையாட்டு இதே போர் சூழலை 2 முறை நடத்தியது. 2 முறையும் முடிவு ஒன்றாகவே இருந்தது. அதாவது அவர் தற்போதைய இந்த நிலைமையை தற்போதைய இந்த அமெரிக்க அதிபர் மீதான தாக்குதலை அமெரிக்கா ஈரான் மீதான ஒரு அணுக்குண்டு தாக்குதலுக்கு கூட பயன்படுத்தலாம் என்றுதான் கூறுகிறார். ஈரான் மீதான தாக்குதல் நடத்துவதற்கு முன்பே அங்கிருந்து கிடைத்த பாடங்கள் புதைக்கப்பட்டுவிட்டன என்று கூறுகிறார். அதிலிருந்து வெளிப்பட்ட கருத்து என்னவென்று சொன்னால், ராஜதந்திர நடவடிக்கை வேண்டும், ஈரான் போரை தொடங்கக்கூடாது என்பதுதான். அமெரிக்கா ஹார்மோஸ் ஜலசந்திக்குள் இன்னும் ஊடுருவவில்லை.
ஈரானிய வான்வெளியில் வான் மேலாதிக்கத்தை அமெரிக்கா அடையவில்லை. மேலும் அதிபருக்கு ஆலோசனை வழங்கும் நபர்கள் ஒரு மிக கூடிய புள்ளி விவரங்களையும் கொடுக்கவில்லை என்றும் கூறியிருக்கின்றார். அந்த நிலைமைதான் தற்போதைய அந்த போரின்ற தோல்விக்கும் காரணம் என்றும், அந்த தோல்வியை மறைப்பதற்காக ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை அமெரிக்கா பயன்படுத்தும் சாத்தியக்கூறு உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது நிலைமை வர வர மேலும் மேலும் மோசமாகி கொண்டு தான் இருக்கின்றது. உதாரணமாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், அமெரிக்காவில் இடம்பெற்ற தாக்குதலை அவர்கள் 2 வகையாக பயன்படுத்தலாம். ஒன்று ஜனநாயக கட்சியினர் மீதான நடவடிக்கைக்கு, இரண்டாவது ஈரான் மீதான, அதாவது தங்கள் நாட்டு ஜனாதிபதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, தங்கள் நாட்டின் பாதுகாப்பு சீர்குலைந்து விட்டது என்ற காரணங்களை மக்களுக்கு காண்பிக்கலாம் என்ற அச்சமும் ஏற்பட்டிருக்கின்றது. மேலதிக தகவல்களை அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி.